ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்யச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்று குருவாரம் கூடிய சப்தமி திதி. இன்று சங்கீதம், நாட்டியம், கீர்த்தனைகள், கிருதிகள் பாடுகின்ற அத்தனை பேரும் கண்டிப்பாக வயலின், வீணை, தம்பூரா, மிருதங்கம் இப்படி தாளவாத்தியங்களை இசைத்து வீட்டில் ஆலயத்தில் முழங்கி சந்தோஷமாக இருங்கள். இன்று அத்ரி, பிருகு, குத்ச, வசிட்ட, கௌதம, காசியப, அங்கீரச ரிஷிகளுக்கு, சப்த ரிஷி, சப்தமாதர், சப்த கன்னியர்களுக்கு அர்க்கியம் விட்டு இன்று உங்களுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை உள்ள தேய்பிரை சந்திரனையும் சூரியனையும் ஒரு சேர தரிசிக்கும் பொழுது அஷ்ட மகா தரித்திரங்கள் நீங்கி வாழ்க்கையிலே செல்வ வளம், மனோவளம், தைரிய வளம், ஞான வளம் இப்படி ஆரோக்கிய வளமெல்லாம் வளமாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே குருவாரத்தில் வருகின்ற காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய உதய நேரத்தை கணக்கில் கொண்டு சந்திரனையும் சூரியனையும் வழிபட்டால் நீங்காத தரித்திரம் நீங்கிவிடும். இரண்டாவதாக, நாளை வெள்ளிக்கிழமை நாம் பார்த்தோம். நாளை வெள்ளிக்கிழமை ஆனது 10ஆம் தேதி வருகின்றது. 10/4/2026 சூரிய உதயம் முதல் மதியம் சுமார் 1 மணி 20 நிமிடம் வரையும் பூராட நட்சத்திரம் இருக்கின்றது. அவரவர்கள் ஊர் பஞ்சாங்கத்தின்படி சற்றே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பூராடம் கூடிய வெள்ளிக்கிழமை சொல்லுவார்களே, பூராடம் போராட வேண்டிய நிலைமையில் வரும் என்பதற்கு உதாரணமாக இதுதான் பிரபலாரிஷ்ட யோகம். இது தொடர்ந்து 3 மாதம் வெள்ளிக்கிழமைகளே வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். விஷ்ணுபதி அன்று வந்த பூராட நட்சத்திரம், மறு மாதம் வந்த பூராட நட்சத்திரம், இந்த வருடத்தினுடைய தேய்பிறை அஷ்டமி கூடிய கடுமையான பாதிப்புகளை தரும் பூராட நட்சத்திரம் ஆகையினால் சுபகாரியங்களை சற்றே தள்ளி போடுங்கள். இன்றைய நாள் எப்படி, இன்று கிரக பலன் எப்படி, ராசி பலன் எப்படி என்பதை தயவு செய்து அதை நம்பி உங்களுடைய காலத்தை வீணடிக்காதீர்கள். ஏனென்றால் ஜோதிடம் என்பது கடலின் 7 கடல்கள், சப்த சாகர சப்த சமுத்திர ஆழத்தை கணக்கிட்டு விடலாம், அளந்து விடலாம். ஜோதிஷத்தின் ஒரு துளி நுனியை கூட பிடிப்பது மிக கடினம். காரணம், ஆரியப்பட்டர், வானப்பட்டர் இப்படி ஜோதிட வாணிய வல்லுநர்கள், சாஸ்திர நிபுணர்கள் எல்லாம் கூட ஜோதிஷத்தை பற்றி மிக எச்சரிக்கையாக இருந்தார்கள். அவை வராகி மிகிரர். அந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்வதற்கு நம் ஆயுளே பத்தாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில நிமிடங்களிலே, ஏன் 1 மணிக்கணக்கிலே முழுமையாக ஆராய்ந்து திருமணத்தை முடித்து விடுகின்றார்கள். பொதுவாக பெயர் ராசி பார்ப்பதே இல்லை. எந்தெந்த நட்சத்திரத்திற்கு என்னென்ன ராசிகள், நாமங்கள் அதனுடைய பெயர் ஒத்து வருகின்றதா, எந்தெந்த லக்னத்திற்கு இந்தந்த லக்னம் பொருந்துகின்றதா, ஒவ்வொரு பெண் ஆண் ஜாதகத்தில் சஷ்டாஷ்டக லக்னம், சஷ்டாஷ்டக சூரியன், சஷ்டாஷ்டக சுக்கிரன், சந்திரனுக்கு 8ல் 6ல் சந்திரன் இருக்கும் பொழுதும் இப்படி பலவிதமான சஷ்டாஷ்டக தோஷங்கள் இருக்கின்றது. இதை தயவு செய்து ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் பிறந்த திதி சூனியத்தில் வராமல் இருக்கிறதா, கூடாத நாளில் பிறந்தோமா, அதாவது பிரபலாரிஷ்ட யோகம், ராகு காலம், யமகண்டம், குளிகன், காலன், அர்த்த பிரகடனம், இப்படி வளர்பிறை, பூர்வபக்ஷம், அமரபக்ஷம், தேய்பிறை, இப்படி ஜென்ம வாரத்திலே, ஜென்ம தேதியிலே சொல்வாங்களே, ஜென்ம நட்சத்திரத்திலே எந்த ஒரு சுபகாரியத்தையும் அந்த காலத்தில் தவிர்த்தார்கள். பெரியோர்கள் சொல் அந்த காலத்தில் நன்றாக நடந்தது. பல தலைமுறைகளாக நன்றாக இருந்தார்கள். இப்பொழுதெல்லாம் எதற்கெடுத்தாலும் யாரையோ நம்பிக்கொண்டு நமது குலத்தொழிலையும் விட்டோம், குல தெய்வத்தையும் மறந்தோம். பல தெய்வங்களை நினைத்து குலதெய்வ பிரார்த்தனை வழிபாடு குறைந்து விட்டது.
ஏன்? எதிலும் ஒரு அவசரம், ஆசை, பேராசை, அதனால் வந்த விளைவு. ஒரு வங்கியில் பேங்கில் கணக்கு ஆரம்பிக்கும் பொழுதும் பொருள்கள் கொடுத்து வாங்கும் போதும் இப்படிப்பட்ட நாட்களை, குறிப்பாக கூடா நாட்களை தவிர்த்து விடுங்கள். குறிப்பாக இனிமேல் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு, உயர் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு பெரும் சோதனை, சொல்ல முடியாத சிரமங்கள். ஒரு சிறிய குற்றம் புரிந்தாலும் அது பெரிய அளவுக்கு பேசப்பட்டு அவர்களுக்கு பெரும் தேவையற்ற சோதனைகள், வேதனைகள் வருவதற்கான வாய்ப்பு. பல முறை நாம் சொல்லியிருக்கின்றோம். நம் நாட்டை, நமது ஊரை, ஏன் இந்த தேசத்தை காவந்து செய்கின்றவர்கள், நாட்டை ஆளுகின்றவர்கள் எந்த அளவுக்கு பொறுப்பில் இருக்கின்றார்களோ அதைவிட பல நூறு மடங்கு பொறுப்பு, தியாகம். அப்படிப்பட்ட தியாக உள்ளம் கொண்ட எத்தனையோ வீரர்கள், இந்த நமது நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இறந்த தியாகிகள், இராணுவம், விமானப்படை, கப்பல் படை, இப்படி சொல்லுகின்றமே, காவல்துறையில் மிக கண்ணியமானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் தவறான நாட்களிலே எடுக்கின்ற முடிவால் அது பெரும் தவறுகளுக்கு ஆளாகி பெரும் விமர்சனத்துக்கு ஆளாகிவிடும். ஆனால் இப்பொழுதெல்லாம் எங்கு பார்த்தாலும் கால நிர்ணயத்தை சரியாக கணிக்காமல் எந்த நாளிலே பெண் பார்க்க வேண்டும், பெண் பார்க்கும்போது உள்ள சகுனங்களை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், பக்ஷி சாஸ்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் மிக எளிது அல்ல. ஒரு தக்க சத்குரு, நான் சொல்வது குரு அல்ல, நமது பள்ளி, கல்லூரி மற்றும் பலவிதமான கலைகளை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் வேறு, ஒவ்வொருவருடைய குல அதிபதி, மடாதிபதி, ஜீயர்கள், சங்கராச்சாரியர்கள் வேறு. அண்ட சராசரத்தையும் கண் இமைக்கும் நேரத்திலே நடக்கப் போகின்றதை சொல்கின்ற சித்தர்கள் தனி பெரும் கருணை கொண்டவர்கள். இவர்கள் ஊழி காலத்தில் கூட இவர்களுக்கு இறப்பு என்பது கிடையாது. சதா சர்வகாலமும் சித்தத்தை நோக்கி தவம் இருக்கின்றவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்கள் இருக்கும் இடத்தில் தான் சிவன் இருப்பார். சிவன் இருக்கும் இடத்தில் சித்தன் இருக்க வேண்டிய நிர்ணயம் இல்லை. ஆகையினால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தானே என்று சொல்லும்பொழுது அதை கேட்டு கேட்டு ஏதோ பாராயணம் செய்கின்றோம். மார்கழி மாதம் மட்டும் திருப்பாவை, திருவம்பாவை ஓதுகின்றோம். தினமும் கொஞ்சமாவது 12 திருமுறைகள் வேத பாராயணம், புருஷ சுக்தம், ஸ்ரீ சுக்தம், நாராயண சுக்தம், பஞ்ச சுக்தம், இப்படி திரியம்பகம் மயாமகே என்கின்ற மகாமிருத்துஞ்சய ஜபத்தையும் பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை ஓடுவதும், நாளைக்கு பைரவ அஷ்டமி, கூடாநாள், தேய்பிறை, இப்படிப்பட்ட நேரத்திலே பைரவர்களுக்கு உணவிடுவதும், தெரு நாய்களுக்கு என்று சொல்லக்கூடாது, கவனிப்பாரற்று ஊரில் சுற்றி கொண்டிருக்கும் நாய்களை போஷித்து வளர்த்தால் உங்களுக்கு எப்பேற்பட்ட தொந்தரவு எதிரிகள் இருந்தாலும் உங்களை கண்டு அஞ்சி நடுங்கி ஓடுவார்கள். ஆனால் நம்பிக்கை துரோகம், குரு துரோகத்திற்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்வார்கள். இப்படி பெரும் தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல், போக்குவரத்து பயணங்களை எல்லாம் மிக கவனமாக கையாள வேண்டும். இப்படி விபத்து நடக்காமல் இருப்பதற்கு பைரவ காயத்ரி, பைரவ அஷ்டகம், பைரவ தண்டகம், கருட தண்டகம், கருட காயத்ரியை மருத்துவர்கள் எல்லாம் கண்டிப்பாக செய்துதான் தீர வேண்டும். இல்லை என்றால் அந்த மருத்துவரை பார்க்க சொல்கின்ற நீங்களாவது அந்த குருவிடம் கேட்டு மிருத்யுஞ்சயர், தன்வந்திரி, வைத்தியநாத அஷ்டகம், இப்படி கருட தண்டகம், இந்த மந்திர ஸ்லோகங்களை எளிமையாக கற்று ஆரோக்கியமாக இருக்குமாறு உங்களை எல்லாம் நமது சர்க்குரு மூலம் கேட்டுக்கொள்கிறோம். இப்படி இந்த வருடத்திற்குள், இந்த வருடத்தினுடைய கிரிவலம் செய்யாதவர்கள், இந்த வருடம் செவ்வாய்க்கிழமை பிறக்கின்றது புது வருடம், திங்கட்கிழமையே கிரிவலத்தை மாலை இரவே ஆரம்பித்து வருடம் பிறக்கும்போது திருவண்ணாமலை கிரிவலம், திருப்போரூர் கிரிவலம், தான தர்மத்துடன் பராபவ வருஷம் நன்றாக இருக்க நீங்கள் எல்லாம் வேண்ட வேண்டும். எதிர்காலம் மிக மிக கொடிய சவால்களை கொண்டது. ஆகையினால் தினமும் பறவைகளுக்கு நல்ல மண் பாத்திரத்திலே, அகண்ட பாத்திரத்திலே பாதுகாப்பாக குடிப்பதற்கு நீர், ஆரோக்கியமான நாம் சாப்பிடுகின்ற கெட்டு போகாத டானிக்கு மாத்திரைகளை
அருகில் வைத்தால் கண்டிப்பாக அந்த பறவைகள் எடுத்து செல்லும். பிராணிகளுக்கு உதவி செய்வதும், ஆலய நந்தவனம் மற்றும் ஸ்தல விருட்சங்களுக்கு தினமும் தண்ணீர் விடுவதும் உங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுக்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். ஆகையினால் ஏதோ ஒரு ஜோதிடம் பார்த்தோம், சின்ன பரிகாரம் செய்தோம், முடிந்து விட்டது என்று மட்டும் இருக்க வேண்டாம். இன்றைய நாள் எப்படி மேஷம் ரிஷபம் என்று 12 ராசிகளுக்கும் சொல்வது என்பது 360 டிகிரிகளை கொண்ட 12 ராசி கட்டகத்திற்கு 10 நிமிடத்திற்குள் எப்படி சொல்ல முடியும்? நீங்களே யோசித்து பாருங்கள். சொல்லுகின்ற வல்லுநர்கள் இன்னும் நமது நாட்டில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் காரணத்திற்காக வெளியில் சொல்வதில்லை. அணைகின்ற தீபம் பிரகாசமாக எரியும். ஆனால் பல உத்தமர்கள் குடத்தில் ஏற்றி வைத்த நல் விளக்கு போல் அமைதியை காத்து கொண்டு தழும்பாத நீரிறைந்த பொற்கூடமாக விளங்குகின்றார்கள். ஆகையினால் உங்களது மனவேதனை எல்லாம் தீர்ப்பதற்கு பல சித்தர்கள் ஜீவசமாதி, பிருந்தாவனம், திருவிருசல் இப்படி அதிஷ்டானத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை இந்த குருவாரத்தில் தரியுங்கள். உங்களது குரு யாராக இருந்தாலும் அவர்கள் இல்லை என்றால் அவர்களுக்காக செய்ய வேண்டிய குருவினுடைய பிரார்த்தனையை நன்றாக செய்யுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.